பல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொல்லை கொடுக்காத வரைக்கும் பிரச்சனையே இல்லை அப்படின்றது அனுபவத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பல்வலியும் தலைவலிக்கும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு பல்லை பத்தி பல விதமான பழமொழிகள் இருந்தாலுமே கூட பல் அப்படின்றது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது நமக்கு வந்து யாருமே வந்து மறுக்க போறதும் இல்லை, மறைக்க போறதும் இல்லை. சோ பல் பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது? சோ டாக்டர் மகேஷ் சார் மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்காரு. குழந்தைகள் பல் மருத்துவம் பேராசிரியர் இவரு, பல ஆண்டுகால அனுபவம். சோ அவர்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்க போறேன் உங்க சார்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான ஒரு கேள்வி, முத்தாய்ப்பான கேள்வி. குழந்தைகளுக்கு பல் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எந்தமான அபாய அறிகுறிகள் தெரியலாம், அல்லது ஆப்போசிட்டா அபாய அறிகுறிகள் பல்லுல என்னென்ன தெரியலாம் அப்படின்றது ரெண்டு. சோ இந்த ரெண்டு கேள்வியும் ஒன்னாவட்ட கேட்க போறேன். சோ சார் நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் பல்லோட சிம்டம்ஸ் என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல்லுல சம்டைம்ஸ் ஒயிட் கலர் பேச்சஸ் மாதிரி தெரியும். இதுதான் இனிஷியல் அறிகுறி. பல் கேவிட்டி ஆக போறதுன்றது இனிஷியல் வந்து டீமினரலைசேஷன் சொல்லுவோம். பல்லு வந்து ரொம்ப ஒயிட்டா தெரியுற மாதிரி தெரியும். பர்டிகுலரா ஒவ்வொரு இடத்துல பல்லோட நம்ம இந்த மேல் உதர தூக்கி பார்த்தோம் அப்படின்னாலே அந்த பல்லுல ஃப்ரண்ட்ல இருக்க பல்லுல ஒயிட் பேச்சஸ் மாதிரி தெரியாது. ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். ஏதோ ஆசிட் படுற மாதிரி பல்லுல ஒரு ஒயிட் பேட்ச் மாதிரி தெரியும். இதுதான் இனிஷியல் கேர் ஆஃப் கேரிஸ் ஆரம்பிக்க போகுதுன்றது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம பாப்பாவை கூட்டிட்டு போறோம். இப்போ லெஸ் தென் 2-3 இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜ் குரூப் குழந்தைங்களுக்கு பால் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உதர மேல தூக்கி பார்த்தோம்னா ஒயிட் கலர் பேட்ச் மாதிரி தெரியுது சார், அப்படி கூட்டிட்டு போறோம். இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ்ல கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளால ட்ரீட் பண்றது. இன்னொன்று வந்து பல்லுல அடிபட்டு சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நடக்க ஆரம்பிக்கும் போது 2 to 3 இயர்ஸ்ல தான் குழந்தைங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல விழுற சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ அடிப்படுற சான்சஸ் ஜாஸ்தி. 3 வயசுல அடிபட்டிருக்கும், நமக்கு ஒண்ணுமே சிம்டம்ஸ் தெரியாது. ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்ப பார்க்கும்போது அந்த பல்லு மேல சின்ன கொப்பளை மாதிரி வரும். அதுக்கு பேர் ஆப்சஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிற டைம். ஸோ இதெல்லாம் தான் வந்து சிம்டம், சைன்ஸ் அண்ட் சிம்டம். குழந்தைக்கு வலியே இருக்காது, ஒயிட் பேட்ச் மாதிரி தான் தெரியுற மாதிரி. குழந்தைக்கு வலியே இருக்காது, சின்னதா கொப்பளை மாதிரி ஆப்சஸ் வரும். இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம ஏர்லியரா கூட்டிட்டு போனோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்றது ஈஸி. ஸோ தீஸ் 2 symptoms are most common as such. ஓகே, பல்ல பொறுத்த வரைக்கும் சார், இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பல்ல ரத்தம் வந்துச்சுனாலோ அல்லது நார்மலா பல்லு விளக்குறப்ப குழந்தை ரத்தம் வருது அப்படின்றப்போ அது ஒரு அபாய அறிகுறியா இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லு வந்து ஆரம்ப காலத்துல எதுவும் தொல்லை இல்லை, திடீர்னு ஒரு குழந்தைக்கு பல்வலி வந்துச்சுன்னா நம்ம வருத்தம் பண்ணுமா, வரி பண்ணுமா, என்ன பிரச்சனை சார்? ப்ளீடிங் கம்ஸ் அப்படின்னு சொல்றது அடல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கிரானிக் ப்ராப்ளம். ரொம்ப அழுக்கு சேர்ந்து அந்த ஈர் வந்து புண்ணாகும். ஸோ அதனால நம்ம ஈர்ல ப்ரெஸ் பண்ணும்போது இல்லை ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீட் ஆகும். இது அடல்ட் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமன் கிரானிக் லீசன். பட் குழந்தைங்களுக்கு இந்த ப்ளீடிங்ன்றது இட் இஸ் வெரி வெரி ரேர் ஆசிட்ஸ். குழந்தைங்களுக்கு ஈர்ல இருந்து ரத்தம் வருது அப்படின்னாலே இட் ஹஸ் காட் ரொம்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது தான். ஈரு புண்ணாகலாம். ஈரு எதனால புண்ணாகும் அப்படின்னா மோஸ்ட் காமனா கேட்டோம்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வைரல் இன்ஃபெக்ஷன். இப்போ குழந்தைங்க ஃபீவர் இருக்கும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபீவர் இருக்கும், இப்போ இந்த ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பார்த்தோம்னா ஈரெல்லாம் ரெட் கலர்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் குழந்தைங்க ஈர சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ்க்கு மோஸ்ட் காமன் காஸ். இல்லைன்னா குழந்தை ஏதாவது வச்சு குத்திட்டு இருக்கும், அடிபட்டு இருக்கலாம், இல்லை இந்த 2 பல்லுக்கு நடுவுல கேவிட்டி இருக்கும், நம்ம குழந்தை ஏதாவது சாப்பிடும்போது உள்ள போய் மாட்டி ஈரில் ப்ரெஸ் ஆனது ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் காமன் ரீசன் தான் குழந்தைங்களோட ஈரை பொறுத்த வரைக்கும் ப்ளீட் ஆக காமன் ரீசன். அடல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழுக்கு சேர்ந்திருக்கு, ஈறு புண்ணா இருக்கு, ப்ளீட் ஆகும். பட் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அழுக்கு சேர்ந்து ப்ளீட் ஆகுறதுன்றது ரொம்ப ரேர். வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லை ஈரில் தான் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ஏதாவது குத்தி டூத் பிரஷால குத்தி பென்சில் வச்சு குத்தி அந்த மாதிரி ட்ரமாட்டிக் இன்ஜுரிஸால ப்ளீட் ஆகுறதா மோஸ்ட் காமன் இந்த பீடியாட்ரிக் பொறுத்து. ரைட் சார், தேங்க்யூ சார். சார் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் லாங் டேர்ம் மருந்து சாப்பிட்றாங்க. இதய நோயா இருக்கட்டும், வலிப்பு நோயா இருக்கட்டும், ஏதாவது மூட்டு வலி பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி மருந்து சாப்பிட்ற குழந்தைங்க எந்த மாதிரி பல்ல பாதுகாக்கணும்? இதெல்லாம் இருந்துச்சுன்னா மருந்தோட சைடு எஃபெக்ட் இருக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் சொல்றீங்க சார்? மோஸ்ட் காமனா பார்க்கும் போது என்னன்னா சிரப், அயன் சிரப் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு ஸ்டெய்னிங் ஆஃப் டூத் இருக்கலாம். பட் இது இல்லாமல் கிரானிக்கா பாராசிட்டமால், ஆஸ்மேட்டிக் சிரப்ஸ், மெடிசின், பஃப், இன்னேலர் யூஸ் பண்ற குழந்தைங்களுக்கு அதோட ரிட்டென்ஷன், நம்ம என்ன ட்ரக் கொடுக்குறோமோ, இப்போ எல்லா ட்ரக் பீடியாட்ரிக் டோசேஜோட ட்ரக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் சுக்ரோஸ் தான். எல்லாமே ஸ்வீட்னிங் ஏஜென்ட் ஆட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி. ஸோ எல்லாமே வந்து ரிட்டென்ஷன் பல்லுல அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கிற மாதிரி. நீங்க ஏதாவது சிரப், ஃபிளேவர்ட் சிரப்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உடனே பல்ல ரின்ஸ் பண்ணிட்டா, இல்லை ப்ரஷ் பண்ணிட்டா, இல்லை ஒரு கிளாஸ் லிக்விட் எடுத்து தண்ணி குடிச்சிட்டாங்க அப்படின்னா அது அந்த ரிட்டென்ஷன் ரேட், அந்த பல்லுல ஒட்டிட்டு இருக்க சிரப் வாய்த்துள்ள போயிடுச்சு இல்லை வெளியில வந்துட்டாலே மோஸ்ட் காமனா நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா சில குழந்தைங்க வந்து கிரானிக் இன்டேக் ஆஃப் சிரப்ஸ், நிறைய குழந்தைங்க நைட்டு காலையில நைட்டு சிரப் சாப்பிட்றது தான் இருக்காங்க. பட் சிரப் சாப்பிட்டுட்டு அதை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு தூங்கினாங்க அப்படின்னா நம்மளால லாட் ஆஃப் கேரிஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். வெரி குட் சார். ஸோ
கடைசியா ஒரு கேள்வி, ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய வீட்ல நிறைய ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து மனநலம் அல்லது உடல் நலம் குன்றி போயிருந்தாங்கன்னா பல் ஆரோக்கியம்ன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்களை வந்து வாயை திறக்க வச்சு பல்லு விளக்குறது, பேஸ்ட் உள்ள அப்ளை பண்றது எல்லாமே ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களை எப்படி சார் மேனேஜ் பண்றது? இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால எவ்வளோ ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சிம்பிளாக அதை ட்ரீட் பண்ண முடியும். நீங்கள் ஸ்பெஷல் சில்ட்ரன் இது இட் கேன் பி ஆட்டிசமாக இருக்கலாம், டவுன் சிண்ட்ரோமாக இருக்கலாம், இல்லை EDHD-யாக இருக்கலாம். நம்ம அந்த குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷனலாக என்னென்ன ஹைஜீன் ப்ரிவென்ட் பண்ண முடியும், அவங்களால எப்படி ப்ரஷிங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும், இதெல்லாமே வந்து பிஹேவியர் தெரபிஸ்ட்டை வச்சு இனிஷியலாக ஏர்லியராகவே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த பல் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்ஸை ரொம்ப ரொம்ப ப்ரிவென்ட் பண்ண முடியும். பிகாஸ் இந்த குழந்தைங்களுக்கு நம்மளால டென்டல் கிளினிக்லயோ டென்டல் சேர்லயோ உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண கண்டிப்பா முடியவே முடியாது. பிகாஸ் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், அவங்களோட மென்டல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ரொம்ப இன்வேசிவான ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்றோம் அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக சிடேட் பண்ணி இல்ல ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து கம்ப்ளீட்டா தூங்க வச்சு பண்றது தான் குழந்தைக்கும் சேஃப், பண்ற டாக்டர்ஸ்க்குமே சேஃப். பிகாஸ் அன்டுவர்ட் மூவ்மெண்ட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வந்து யூஸ் பண்ற சொல்றோம், ட்ரில்லிங் மிஷின் சொல்றோம் காமன் டேர்ம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அது 12,000 RPM சுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரே ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நம்ம சின்னதா ஒரு ஃபில் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஏரோட்டர் வச்சு ட்ரில் பண்ணோம் அப்படின்னா அதோட அன்டுவர்ட் மூவ்மெண்ட் டக்குன்னு தலையை ஆட்டிட்டான் அப்படின்னா அது இட் கேன் காஸ் ஹைட்ரோஜெனிக் தலையில டங்குல ஏதாவது லாசிரேஷன் ஏற்படுற வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா சிடேட் பண்ணி பண்றது தான் டெஃபினெட்லி சேஃப். பட் ப்ரிவென்ட் பண்ணலாம். எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெகுலர் விசிட் 6 மாசத்துக்கு ஒருக்க நீங்க அவங்கள பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்களோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களோ அதே மாதிரி 6 மாசம் ஒருக்க ஒரு டென்டல் கிளினிக்ல கூட்டிட்டு போய் சார் எப்படி மெயின்டைன் பண்றாரு, எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்ன சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இப்போ சிம்பிளா ட்ரீட்மெண்ட் பண்றது, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா லாங் டேர்ம் அவங்களோட பல் பாதிப்புல இருந்து நம்மளால டெஃபினட்டா ப்ரிவென்ட் பண்ண முடியும். அப்படி ரொம்ப லாங் டேர்ம் பல்லு ரொம்ப சொத்தி ஆயிடுச்சு, பல்லு எடுக்கணும் இல்ல ரூட் கெனால் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் போயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா நம்ம அவங்களால ட்ரீட் பண்ண முடியும். பட் ஆனா கண்டிப்பா சிடேட் பண்ணி தான் ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. ஸோ எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரல் அனஸ்தீசியா அல்லது செடேஷன் பல் மருத்துவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னா உடனே எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப பயந்து ஓடி வந்துடுறாங்க. இன்னைக்கு மருத்துவத்துல பாத்தீங்கன்னா அதுவும் நவீன பல் மருத்துவத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு பல் பகுதிக்குமே மருத்துவர்கள் தனியா வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம மகேஷ் சார் எது கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைகள் பல் மருத்துவன்றது எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு, அது மட்டும் இல்லாம அது எவ்வளவு சேலஞ்சிங்காவும் இருக்கு. குழந்தைங்கள வந்து பயம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம், சாதாரண காயம் பிற்காலத்துல எவ்வளவு பெரிய தொந்தரவு கொண்டு போய் விடும், இன்னைக்கு சாப்பிட்ற மருந்துனால நாளைக்கு பிரச்சனைகள் வருமா, அந்த மாதிரி பிரஷ் சூஸ் பண்ணலான்னு பல விஷயங்களை ரொம்ப அழகா எனக்கு சொன்னாரு. எனக்கு வந்து ஆக்சுவலா உங்களோட கத்துக்கிட்ட ஒரு அனுபவம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லணும். டாக்டர் மகேஷ் ராமகிருஷ்ணனை உங்க சார்பா நான் நன்றி சொல்லிட்டு நம்ம SL சைல்ட் கேர் சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. கட்டாயமா நம்ம சேனல் பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. உங்க கமெண்ட்ஸ் ஒரு பெரிய ஊக்கம். சாரோடைய கிளினிக் அட்ரஸ கீழே கொடுத்துருக்கோம் கேப்ஷன்ஸ்ல பாருங்க. அவருடைய கிளினிக் திருவேற்காடுல இருக்கு. ஒரு அனுபவம் மிக்க பல் மருத்துவர், குழந்தைகள் பல் மருத்துவரை உங்க முன்னாடி அறிமுகப்படுத்துறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வணக்கம்.